பொங்கல் பரிசு தொகுப்பு வீடு தேடி வரும் டோக்கன் பொதுமக்களுக்கு எப்போது கிடைக்கும்? வெளியான குட் நியூஸ். தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு வழங்கும் என அறிவித்துள்ளது. ஆனால் பொதுமக்கள் எதிர்பார்த்த ரூபாய் 1000 ரொக்கம் வழங்கப்படவில்லை என்பதால் அதிருப்தியும் நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்கள் சந்தோஷமாக கொண்டாடும் வகையில் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, ஒரு முழு கரும்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ரூபாய் 1000 ரொக்கம் வழங்கப்பட்டு வந்தது. அதன்படி இந்த ஆண்டும் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்கப்படும். பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்து கிடந்தனர். இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டது. அதில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2.21 கோடி அரிசி அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் தொகுப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக அரசு 250 கோடி ரூபாயை ஒதுக்கீடும் செய்துள்ளது. பொங்கல் தொகுப்புடன் இலவச வேஷ்டி சேலைகளை வழங்குவதற்கும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ரேஷன் கடைகளில் ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து பொங்கல் தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு ரேஷன் கார்டு தாரர்களும் முன்கூட்டியே டோக்கன் வழங்க வேண்டும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் விநியோகிக்க டோக்கன் அச்சடிக்கப்பட்டு தயாராகி வருகிறது. இன்றைக்குள் அந்த பணிகள் முடிவடைந்து விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு நியாய விலை கடைதாரர்கள் மூலம் வீடு வீடாக டோக்கன்கள் வழங்கப்படும். வருகிற 3ஆம் தேதியில் இருந்து வீடு வீடாக டோக்கன் விநியோகிக்கப்பட்டு இருப்பதாகவும் அதில் நாள் நேரம் குறிப்பிட்டு வழங்கப்படும். பொங்கல் தொகுப்பை காலையில் 100 பேர், மாலையில் 100 பேர் வாங்கிடும் வகையில் டோக்கன் விநியோகிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பொதுமக்கள் எதிர்பார்த்த ரூபாய் 1000 ரொக்கம் தொடர்பான அறிவிப்பு இடம்பெறவில்லை. இதனால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர். மேலும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் பொங்கல் பரிசு ரொக்கம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் வருகின்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.